கண்டிப்பா. இதுல நீங்க கேட்ட கேள்வியிலேயே பதில் இருக்கு. நிச்சயமாக 50,000 பேரை இவங்க தன்னார்வலர்களா ஏற்பாடு பண்ணி வீடு வீடா சொல்ல போறாங்க. நான் முதல்ல என்ன கேட்கிறேன், இங்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒண்ணு நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. போதை கலாச்சாரம் எல்லாருக்குமே தெரியும். எங்கேயாவது நீங்க தன்னார்வலர்களை உருவாக்கி உங்க வீட்டுல ஒரு குடி நோயாளி இருக்காங்களா, இல்ல ஏதாவது போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க இருக்காங்களா, அவங்களை மீட்டு கொண்டு வரலாமா, இது மாதிரியான திட்டங்களை எல்லாம் யோசிச்சா சரியாக இருக்கும். இன்னைக்கு நீங்க நாடகம் நடிக்கிறது, சினிமா எடுக்கிறது, இதே ஸ்டைல்ல மக்களை ஏமாற்றுவது போல திட்டங்களை உருவாக்கி உங்களோட கட்சியோடைய பணிகளை செய்வதற்காக அரசாங்கத்தோட பணத்தை பயன்படுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு தவறு. மக்களுடைய வரிப்பணம். நீங்க எதையுமே சிந்திக்காமல் உங்களுடைய ப்ரொமோஷன் மாடல், நீங்க உங்களை எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கலாம், மக்களை எப்படி ஏமாத்தலாம். மேட சகோதரி சொன்னது போல நீங்க வாக்குறுதிகள்ல குறிப்பிட்ட திட்டங்களையே நிறைவேற்றாம எந்தெந்த திட்டமெல்லாம் கனவா மட்டும் போணுச்சு அப்படிங்கறதான் நீங்க தலைப்பாக வைக்க முடியும். நாங்க குறிப்பிட்ட வாக்குறுதிகளை உங்களுக்கு கனவா மட்டுமே கொடுத்திருக்கோம், எந்த இடத்துலயும் நிஜமாக்கல அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். 10-15% தான் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டது. முழுமையாக கூட அதுவும் நிறைவேற்றப்படலங்கிறதுதான் உண்மை. இன்னைக்கு எல்லோருடைய கனவும் என்னன்னு கேட்கும் போது நான் கூட கமெண்ட்ஸ்ல பார்த்தேன். இதை பார்த்தோன்னே திமுக இல்லாத தமிழகம் தான் எங்களுடைய கனவு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் இருந்தது. நான் சொல்லல, மக்களே சொல்றதை நான் பார்த்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம் நடந்துட்டு இருக்கு.